மாவட்டம் இருக்கிறாங்க சின்ன மாவட்டம். ஹலோ, இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நம்முடைய தங்க தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி திருச்செந்தூர் தொகுதியின் இன்றைய இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருமைக்குரிய நம்முடைய சார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளாய் கடந்த 2 நாட்களாக பொது மேடைகளிலும் மற்றவர்களிடம் பேசும்பொழுது கூட பிரஸ் மீட் அளிக்கும்போது கூட மிகவும் மோசமான வார்த்தைகளால் ஒருமையில் பேசக்கூடிய அளவிற்கு நம்முடைய கழகத்தின் தங்க தளபதியை பற்றி தவறுதாக பேசியதற்காகவும் எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை பணத்தை வாங்கி கொண்டு போஸ்டிங்களும் பிற விஷயங்களில் எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை குறித்து ஒரு அவதூறான விஷயங்களை பரப்பியதன் காரணமாகவும் இன்றைக்கு நம்முடைய திருச்செந்தூர் தொகுதியிலே ஏதோ ஒரு சில வித்தியாசங்களில் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு ஏதோ அவர்கள்தான் கடந்த 7 முறை எம்எல்ஏ என்ற ஒரு மதந்தையில் எங்களுடைய கழகத் தளபதி மற்றும் எங்களுடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவரை பற்றி அவதூறு பரப்பி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய காவல் கண்காணிப்பாளர்களிடம் இது மீண்டும் தொடரக்கூடாது, எங்களுடைய தளபதியை பற்றி அல்லது எங்களுடைய கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களை பற்றி வீண் விதாண்டாவாதம் செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இனிமேல் எங்கேயும் அவர் பேசக்கூடாது என்பதை வற்புறுத்தும் விதத்திலும் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்று நம்முடைய மாவட்ட கழக அலுவலகத்தில் நம்முடைய கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து நான் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்ட வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பாக சங்க தலைவர்கள் நம்முடைய அமைப்பாளர்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இன்று இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கின்றோம். இனி வளர்ச்சி கழகத்தின் தலைவர்களையோ முதலமைச்சரையோ அவதூறு பரப்பு விதத்தில் பேசினாலோ அல்லது எங்களுடைய தலைவர்களுடைய நற்பெயரை கெடுக்கும் விதத்தில் பேசினாலோ தகுந்த நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக்கப்படும் என்பதையும் நாங்கள் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் அவர் ஈடுபட்டு வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய வயதிற்கு மரியாதை கொடுத்துத்தான் நாங்கள் அவர்களை சார் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய தளபதி சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் யாரையும் தரக்குறைவாக பேச மாட்டோம். எங்களுடைய வார்த்தைகளிலிருந்து யாரும் குறைவான ஒரு செயலில் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர்கள் என்பதால் நாங்கள் அதற்குரிய மரியாதை நிமித்தமாக நாங்கள் முதலில் அவர் மீது மனு கொடுக்கின்றோம். இனிமேல் அவர் பேசினால் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சங்கர நாராயணன் மற்றும் தாஸ் விஜு